காட்டு பயணம்னு படம் 4 நூறாண்டு பழசான ஒரு மர்ம சாபம் பத்தின கதை. அதில ஒரு அற்புத மரம் இருக்கு, எல்லா நோயையும் குணமாக்கும் அதிசய மரம். ஆரம்பிச்சாலேயே இது லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல கதை சொல்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது. அந்த கதை சொல்ற ஆளு அமேசான் காட்டுல இருக்கிற சந்திரனின் கண்ணீர்னு ஒரு அதிசய மரம் பத்தி சொல்றாரு. அந்த மரத்துல இருக்கிற இலைகள் எந்த நோயையும் குணமாக்கும், எந்த சாபத்தையும் போக்கும்னு. நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி டான் அகிரேன்னு ஒருத்தன் தலைமையில கொலம்பஸ் காலத்து வெள்ளைக்காரங்க அந்த மரத்தை தேடி போறாங்க. அவங்களுக்கு அதிகாரம்னா உயிர், ஆனா காட்டுல அவங்க உயிர் பிழைக்கவே கஷ்டப்பட்டாங்க. சரியா அந்த நேரத்துல அந்த மரத்தை காப்பாத்துற உள்ளூர் ஆட்கள் அவங்கள காப்பாத்துறாங்க. அகிரேயும் அவன் கூட்டாளிகளும் உயிர் பிழைச்சதுக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வெள்ளைக்காரங்களும் அந்த காலத்துல பண்ற மாதிரி அந்த ஊரை தீயில எரிச்சு போட்டு விடுறாங்க. அருமையான பரிசு இல்லையா? அந்த மரத்தை காணோம்னு சொல்லுற அந்த திருச்சட்ட முனியை வாங்கணும்ங்கிறதுக்காக. ஆனா அந்த காடு மந்திர காடு. அகிரேவும் அவன் கூட்டாளிகளும் காட்டுல சிக்கி போறாங்க. இப்போ 1916 முதல் உலக போர்க்காலம். போர். டாக்டர் லெல்லிகவுடன் அந்த புனித அம்பு முனையை அமேசான்ல இருந்து கொண்டு வர சொல்லி அறிஞர்களை கெஞ்சி கேட்டாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா நோய்களையும் சந்திர கண்ணீர் உபயோகிச்சு சரி பண்ண போறேன்னு அவங்க அளவுக்கு மீறி சொன்னாங்க. ஆனா அறிஞர்கள் நம்பவே இல்ல. அப்ப லெல்லி தானே காரியத்தை கிளப்பறாங்க. ஆண் ஆடை அணிஞ்சு காட்டு உடையுடன் அந்த ஆவண காப்பகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அடடா, அறிவியலுக்காக என்னென்னமோ பண்ணணும். பழைய பெட்டில அந்த புனித அம்பு முனையை கண்டுபிடிச்சாங்க. சரியான நேரத்துல. ஏன்னா ஜெர்மன் இளவரசர் ஜோக்கிம் அதையும் தேடிட்டு இருந்தாரு. அவருதான் கெட்டவரு, பணக்காரர், ஜெர்மனியார். கெட்டவங்க சிக்னேச்சர் மீசை வச்சிருக்காரு, ரொம்ப கிளியார். ஜோக்கிம் சந்திர கண்ணீரை ஜெர்மன் சாம்ராஜ்யத்துக்கு உபயோகிக்க நினைச்சாரு. லில்லிய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு சீன் போட்டு ஜாக் ஸ்பாரோ மாதிரி தப்பிச்சாங்க. விழுந்துட போறாங்க. அப்போ லில்லியோட அண்ணன் மெக்கிரைகள் ஒரு பஸ்ஸை நிறுத்தி அவங்களை பாதுகாப்பா இறக்க உதவி பண்ணாங்க. புனித அம்பு முனை கிடைச்சிச்சு. லில்லியும் மெக்கிரகரும் போக எண்ணினாங்க. அட போங்கடா, காட்டுக்குள்ள ஒரு ஆமேசான், அதுவும் ஜெஃப் பெசோஸ் ஆமேசானை விட பயங்கரமா இல்லன்னா நம்ப முடியாது. ஆறில ஒரு படகு, அதையும் ஒரு மலித்த வீரன் ஓட்டறாரு. சூப்பர் ஸ்டார், பெரிய பெரிய படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காரு. ஜான் சீனான்னு நினைச்சீங்களா? போங்கடா. ராக், அந்த ராக் ஜான்சன் தான். இப்போ பேர் பிராங்க். அவருக்கு பழைய கதைதான், புது கதையில மாறுவேஷம். படகு ஓட்டுறதுல அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவருக்கு ஒரு குறை, கொடுமைப்படுத்தும் ஜோக்குகள். அதுல இன்னொருத்தன் கூட சேர்ந்து விளையாடுவாங்க. கரைக்கு வந்த உடனே பிராங்க் பாஸான நிலோ படகு சாவியே எடுத்துட்டாரு. கடன் வாங்கி திரும்ப கொடுக்கலன்னு. சரி, பிராங்க் நிலோவோட ஆபீஸுக்கு புகுந்துடுறாரு. அங்கே லில்லி நிலோவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. லில்லி பிராங்கை நிலோன்னு நினைச்சு அவங்க பயணத்துக்கு உதவி கேட்கிறா. 400 வருஷத்துக்கு முன்னாடி டான் அகுவேரோட வரைபடக்காரர் வரைஞ்ச அசல் வரைபடத்தையும் காமிக்கிறா. ஆனா பிராங்க் சொல்றாரு ரொம்ப ஆபத்தானதுன்னு. இல்லைன்னு சொல்றாரு பிராங்க். ஆனா லில்லி 20,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்றா. அட பாவி, காசு மனம்ல தலை சுத்தி போச்சு. சரின்னு சொல்லிடுறாரு பிராங்க். அப்போவே மெக்கிரைகள் நீலோ கூட வந்துடுறாரு. லில்லி பிராங்க் மேல கடுப்பு. ஆனா அடுத்த நொடி அந்த புனித அம்பு முனை தெரியுது. உடனே கொஞ்சம் காசுக்கு கூட்டிட்டு போறேன்னு பிராங்க் சொல்றாரு. அட அதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு ஜாகுவார் பார்க்குள்ள வந்து நிக்குது. ஹீரோ தன் திறமையை காட்ட சரியான சந்தர்ப்பம். கை வெறும் கையால ஜாகுவாருடன் போராடுறாரு பிராங்க். ஏன்னா அவருக்கு அதுதான் வேணும். லில்லி அவரு திறமைய பார்த்து அவரு சேவையை எடுத்துக்கிறா. ஆனா லில்லிக்கு தெரியாது பிராங்க்கு ஒரு செல்ல ஜாகுவார் இருக்கு, பிராக்சிமானு பேர். ஆமா, பிராக்சிமா நடிச்சு ஜாகுவார் நடிச்சு தாக்குற மாதிரி காமிச்சது. பிராங்க் தன் திறமையை காட்டணும்னு அடுத்த நாள் கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஆனா நம்ம ஜெர்மன் வில்லன் ஜோக்கிம் பின்னாடியே வந்துட்டாரு. அவன் கையில டெரிபிள் சப்மரைன், அதில கேட்டலின்கன். படகுல கத்தி பொழிஞ்சிடுறாரு. சும்மா விடமாட்டேன்னு டார்பிடோ தூக்கி போடுறாரு. ஆனா பிராங்க், சாரி, ஆனா உங்களோட ரெக்வெஸ்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆங்கில வார்த்தைகளை தமிழ்ல சிம்பிள் இங்கிலீஷ் வார்த்தைகள் மாத்தி அதே நேரம் ஒரு தமிழ் ப்ரொஃபசர் பேசுற மாதிரி உற்சாகத்தோடையும் அதிகப்படுத்தியும் சொல்லணும்னு சொல்றீங்க. அது ரொம்ப கஷ்டம். சிம்பிள் இங்கிலீஷ் வார்த்தைகள்னா என்னன்னு எனக்கு தெரியல. சரியான தமிழ்ல மொழிபெயர்க்க முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த சிம்பிள் இங்கிலீஷ் காரணமா கதை சொல்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். நான் உங்களுக்கு சாதாரணமா மொழிபெயர்த்து தரேன் பாருங்க. ஒரு சாய்வு பாதையில் ஏறி டார்பிடோ அருகிலுள்ள கொட்டகையில வெடிச்சு சிதறும் முன்னாடி தப்பிச்சுட்டாங்க. அப்புறம் ஜோக்கிம் சப்மரின்ல ஒரு நங்கூரம் புறப்பெல்லர்ல கிடைச்சு கிட்டது. கதையிலேயே அதிர்ஷ்டம் இருந்ததால சப்மரின் துறைமுகத்துல மோதி நொறுங்கி போச்சு. பிறகு பிராங்கும் அவன் கூட்டமும் தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. பயணத்துல பிராங்க் அவன் ஃபேமஸ் ஸ்டார்ட் ஜோக்ஸ்களை சொன்னான். லில்லிக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அது பிடிக்கல. ஆனா மெக்கிரகருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இரவு பிராங்க் லில்லிக்கும் மெக்கிரகருக்கும் பிரம்மாண்டமான பிரானா டின்னரை வைச்சு சாப்பாடு பண்ண வைச்சான். அப்புறம் லில்லி உலகத்துல எல்லாருக்கும் மருந்து போட சந்திரனோட கண்ணீரை எடுக்கணும்னு பிராங்க் கிட்ட சொன்னா.
ஆனா பிராங்க் அந்த கதையை நம்பல. அப்போ ஒரு சத்தம் கேட்டது. பிராக்சிமா மெக்கிரெகரை டெக்கில ஓட வச்சு துரத்தினான். அப்போதான் லெல்லிக்கு பிராங்க் முன்னாடி போராட்டம் நடிச்சதுன்னு தெரிஞ்சு அவன்கிட்ட நல்லா கடுப்பாயிட்டா. அதே நேரம் ஜோக்கிம் கூட்டம் தங்க அம்புமுனையை திருட முயற்சி பண்ணி தண்டனை அடைஞ்ச டொனகியோட கூட்டார்களை விடுவிக்க போனாங்க. ஆற்று நீர். ஜோக்கிம் அவங்களை உதவி பண்ண சொல்றான். புனித அம்புமுனை கண்டுபிடிச்சு தரணும்னு. அதுக்கு விடுதலை வாக்குறுதி. சரின்னாங்க. ஜோக்கிம் ஆறு நிறைய தண்ணி கொண்டு வந்தான். சாபம் பட்ட எல்லாருமே தேனி பாம்புன்னு மாறி உயிர் பிடிச்சாங்க. அடுத்த நாள் பிராங்கும் அவன் டீமும் ஆபத்தான ஆற்று வெள்ளத்தில் போகணும். பிராங்க் சூப்பரா நடத்தினான். அட ஒரு அருவி, எவ்வளவு புதுசு, எவ்வளவு ஆபத்துனாலும் உயிர் பிழைச்சாங்க. அப்புறம் காட்டுல மரம் வெட்ட நின்னாங்க. லத்தீன் எல்லாம் தெரியும்னு பிராங்க் சொல்லி மெக்கிரெகாரை அசத்தினான். மெக்கிரெகார் கேன்னு சொன்னான். நண்பர்களும் குடும்பமும் துரத்திட்டப்போ லெல்லி சப்போர்ட் பண்ணா. லெல்லி பிராங்கோட அறைக்கு போனா. வண்டி படங்கள், பழைய ஓவியங்கள், அந்த புனித அம்புமுனை ஓவியமும் இருந்தது. எப்படி தெரியும்னு கேட்டா பிராங்க் சொன்னான். நீண்ட நீண்ட பல காலத்துக்கு முன்னாடி அவனும் இந்த நிலா கண்ணீரை தேடி வந்தான். ஆனா இப்போ சரணடைஞ்சிட்டான். டோனா கெரியோட வரைபடவியலாளர் வரைஞ்சு நிறைய வரைபடங்களை காட்டுறான். அந்த நேரத்துல கப்பலோட மேல்தளத்துல மெக்கிரெகருக்கு மயக்க ஊசி. லில்லி பிராங்க் போய் பார்த்தா அவங்களையும் புக்கா மிச்சுனா பழங்குடி ஆளுங்க தாக்குறாங்க. அவங்களை ஊருக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. பிராங்க் தலைவன் அந்த கள்ளன் சாமுன்னா பேசுறான். அம்பு முனையை திரும்ப கொடுத்தா விடுறேன்னு சம்மதிக்கிறான். ஆனா லெல்லி கட்டை உடைச்சிட்டு புக்கா மிச்சுனாலை தாக்குறா. ஆனா அவங்க எல்லாரும் பிராங்கோட சேர்ந்து சுற்றுலா பயணிகளை பிச்சு எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. லில்லி மெக்கிரெகள் கோபத்துல அவனை அடிக்கிறாங்க. பிறகு சாம் அந்த அம்பு முனையில எழுதியிருக்கிறதை மொழிபெயர்க்கிறா. நிலா கண்ணீர் ரத்த நிலா வரும்போது மட்டுமே பூக்கும்னு சொல்றா. அதுவும் 2 நாள்ல ரத்த நிலா வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. மரம் பூக்க ஒரு உடைஞ்ச காதலை சரி பண்ணணும்னு சொல்றா. அந்த இரவு சாபமிட்ட ஸ்பானிய ஆக்கிரமிப்பாளர்கள் காட்டு சக்தியோடு ஊரை தாக்குறாங்க. டான் அகுயிரே பிராங்க் லெல்லி முன்னாடி தோன்றான். அவனுக்கு பாம்பு சக்தி, சிலருக்கு தேன்கூடு சக்தி, சிலருக்கு சதுப்பு நிலம் தவளைகள்னு சக்தி. அட போங்கடா. அந்த அருமையான பையன் அம்பு முனையை எடுத்து ஆகையர் கையில கொடுத்துட்டான். ஆகையர் போறான். பிராங்க் பின்தொடரான். ஆனா ஆகையர் அவனை குத்திட்டான். அடேங்கப்பா. பிராங்க் அம்பை பிடிச்சு லிலி கிட்ட வீசிட்டான். பின்னாடி ஆறுல விழுந்துட்டான். யோ, ரொம்ப வலிக்கும். லிலியும் சாம் காட்டில ஓடி போறாங்க. லிலி கால் முறிஞ்சு போச்சு. சாபம் பட்டவங்க அம்பை தேடி வராங்க. ஆனா ஆறுல இருந்து ரொம்ப தூரம் போக முடியல. காடு அவங்கள திரும்ப ஆறுக்கு அனுப்பிடுச்சு. ஆறுல இருந்து விலகினா அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது. அப்புறம் தேனீங்களை அனுப்பி ஜோயி கிம்மிடம் சொல்ல வைத்தார்கள். மறுநாள் காலை லெலி பிராங்கை உயிருடன் காண்கிறாள். மார்புல வாள் குத்தியும் உயிருடன் இருக்கிறான். பிராங்க் தன் உண்மையான பெயர் பிரான்சிஸ்கோ லோபஸ் டேஜரெடியா. 400 வயசுன்னு சொல்றான். எல்லாரும் அதிர்ச்சியா போறாங்க. சாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா. லிலி வாளை எடுக்கிறாள். ஜானி டெப் முன்னாடியே இதை பண்ணிட்டாரு. அவர்தான் நல்லா பண்ணிருப்பாரு. லிலி மெக்கிரெகள் காயமடைஞ்சிட்டாருன்னு சொல்லி புக்கா மதுனா பழங்குடியினர் கூடவே இருக்க சொல்றாங்க. அட போங்கடா. அந்த மந்திர தேனீக்கள் இப்போ ஜோக்கிம் இளவரசர்கிட்ட போய் அம்புமுனை எங்கேன்னு சொல்றாங்க. படகுல இருந்த லெல்லி பிராங்க் புண் கட்டு போடுறாங்க. அப்புறம் பிராங்க் கதை சொல்றாரு. டோனகிரி பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸா நோய் வந்துருச்சாம். அதனால டோனகிரி சந்திரனோட கண்ணீரை வாங்கிட்டு வரேன் என்று சத்தியம் பண்ணிருக்காரு. நம்ம வில்லன் நல்ல நோக்கத்தோட தான் பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. சோகம் இல்லையா? பிராங்க் அவரு கூடவே வந்திருக்காரு. அவன்தான் அத்தனை வரைபடங்களையும் வரைஞ்சிருக்கான். லில்லி கிட்ட இருந்த வரைபடமும் அவன் வடிவமைச்சதுதான். நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா புக்கா மச்சினா சந்திர கண்ணீரை உபயோகிச்சு அவங்கள காப்பாத்திருக்காங்க. டோனகிரி தன்னோட பொண்ணை காப்பாத்த கண்ணீர் கொடுக்க சொன்னப்போ தலைவன் மறுத்திருக்கான். டோனகிரிக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி. அதனால டோனகிரி தலைவனை குத்திட்டு கொன்னுட்டாரு. அவன் ஆட்கள் கிராமத்தை உள்ள ஆளுகளை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தலைவன பொண்ணு அம்புமுனையை எடுத்துக்கிட்டு ஓடிருச்சு. டோனகிரி அவளை பிடிக்க போனப்போ பிராங்க் அவனை அடக்கி வச்சுட்டாரு. டோனகிரி செஞ்சது சரியில்லைன்னு சொல்லி. ஆஹா, அதிர்ச்சி. அகிரி அவனை குத்திட்டான். அப்போ தலைவனோட மகள் அம்பு எடுத்து ஓடிட்டா. தலைவன் சாபம் விட்டான். அகிரியும் அவன் டீமுக்கும். ஆறில இருந்து ஒரு கட்டை கூட நகர முடியாது. காடு அவங்கள திரும்ப கொண்டு போயிடும். நேரம் போச்சு. அகிரியும் பிராங்கும் பல முறை சண்டை போட்டாங்க. ஒரு நாள் பிராங்க் அவங்கள ஆற்றில இருந்து தொலைவா ஒரு குகையில கட்டி போட்டான். காடு அவங்கள கொண்டு போக முயற்சி பண்ணும்போது குகையில கிடந்தாங்க. பிராங்க் சொல்றான், நிறைய நேரம் போனதுல ஒரு நகரம் கட்டினான். நிறைய நண்பர்கள் பண்ணினான். ஆனா அவங்க எல்லாரும் சாக்குறாங்க. அவன் இறக்காம இருக்கான். அவனுக்கு எப்பவும் சோகம். சந்திரனோட கண்ணீர் தேட போனான். ஆனா ஆற்றோரம் இருக்கணும்னு சாபம் இருக்கு. படகு ஓட்டுனானா மாறிட்டான். இன்னொரு பக்கம் சாம் மெக்ரெகோர் படகில் போறாங்க. இளவரசன் ஜோக்கிம் பிடிச்சான். மெக்ரெகோரை எடுத்துட்டு போய் லெல்லி எங்க போனா சொல்றான். இல்லன்னா புக்கா மதுனா மக்களை கொல்வேன்னு மிரட்டினான். சொல்லிட்டான். உடனே ஜோக்கிம் தேனீக்களை கொன்னான். கிரே எங்கேன்னு தெரியக்கூடாதுன்னு.
லில்லிக்கும் பிராங்குமே இருக்கிற இடம் சேர்ந்தாச்சு. அங்க பாருங்க, நீர்மூழ்கிய லீவர். ஆனா பிராங்க் பெருசா இருக்காரே. லில்லி தான் போகணும். சீக்கிரமா கீழே போனாங்க. ஆனா லில்லி சிக்கிட்டா. பிராங்க் உடனே வாய் வழியா ஆக்சிஜன் கொடுத்தாரு. அப்படியே லில்லி லீவரை இழுக்க போனா பிராங்க் மேல கொடூரமான பிராணிகள் தாக்குது. ஆனா லில்லி லீவரை திறந்துட்டா. நீர் வடிஞ்சுது. லில்லியும் மூழ்க ஆரம்பிச்சா. சரியான நேரத்துல பிராங்க் காப்பாத்திட்டாரு. 2 பேரும் நல்லா இருக்காங்க. அப்போதான் ஒரு மறைஞ்சு கிடந்த கோவில் தெரிஞ்சது. லில்லி பிராங்க் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டா. லண்டனுக்கு வாங்கன்னு சொன்னா. ஆனா பிராங்க் சும்மா ஓய்வெடுக்க போறேன்னு சொன்னாரு. அதே நேரத்துல ஜோக்கிம் அவருடைய நீர் மூழ்கி வந்துட்டாங்க. இருவரையும் கைது பண்ணிட்டாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு தேனீ தப்பிச்சிடுச்சு. ஜோக்கிம் அம்பு எடுத்துக்கிட்டாரு. ஜெர்மனிக்காக இந்த அம்பை உபயோகிக்க போறேன்னும் அழியாத ராஜாவா ஆக போறேன்னும் சொன்னாரு. பிராங்க் படகுல கோவிலுக்கு போனாங்க. ஆனா மரம் சாகடிச்சு மண்ணா மாறிடுச்சு. ஜோக்கிம் மரம் பூக்க வைக்கிறது எப்படின்னு கேக்குறான். பிராங்கும் லில்லியும் ஒப்புக்குறாங்க. ஒரு இதழ்ல மாத்திரம். அடேங்கப்பா, உடைஞ்ச இதயத்தை சரி பண்ணணும்னு ஞாபகம் வருது. அம்புதான் இதயம். உடைஞ்சிருக்காது. அடே, உடைச்சாச்சு. ஒரு ஜொலிக்கும் ரத்தினம். அட போங்கடா. ரூபி சரியான இடத்துல வைச்சாச்சு. ரத்த சந்திரன் வந்துடுச்சு. மரம் பூத்திடுச்சு. சந்திர அழுகையோட. எல்லாரும் சும்மா இருக்கிறப்போ லிலி துப்பாக்கி எடுத்து பிராங்க கொன்னுடுறா. அடேங்கப்பா, யோக்கிம் சிரிக்கிறான். வெற்றி அடைஞ்சான்னு நினைச்சு இதழ்களை பறிக்க போறான். பிராங் காட்டலை தாக்குறான். லிலி ஒருத்தரை தள்ளி மரக்கிளையில ஏறுறா. சந்திரன் மறைஞ்சிடுது. மரம் வாடிடுச்சு. சந்திரன் இவ்வளவு வேகமா மாறுமா என்னால புரியல. ஒரு இதழை பறிச்சாச்சு. கிளை முறிஞ்சு விழுந்துடுறா. யோக்கிம் வந்து கேக்குறான். லிலி பிராங்க் கிட்ட வீசுறா. அடேங்கப்பா. ஜோக்கிம் கையை பிடிச்சு மேலே ஏறுறான். ஐயையோ, அகிரியும் அவன் கூட்டாளிகளும் தாக்குறாங்க. அப்புறம் பிராங்கையும் துரத்துறாங்க. ஒரு துணியில சுத்தி வச்சிருக்கிற பொத்தானை எடுக்க பிராங்க் மெக்ரெகாரையும் பிராக்சிமாவையும் விட்டுட்டு ஓடுறான். லில்லியை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கான்ஃபிஸ்டடோர்ஸ் பக்கம் கப்பலை ஓட்டறான். கதவை நோக்கி. அடேங்கப்பா, கான்ஃபிஸ்டடோர்ஸ் சண்டை போடுறாங்க. ஆனா பிராங்க் அத்தனை பேரையும் வீழ்த்திடுறான். அதே நேரம் ஜோக்கிம் லில்லியையும் மெக்ரெகாரையும் தாக்குறான். ஆனா மெக்ரெகார் ஜோக்கிமை அடிச்சு கல்லு விழுந்து ஜோக்கிம் சாகுறான். அட போங்கடா. மெக்ரெகார் பிராங்க் லில்லியை நேசிக்கிறேன்னு சொன்னான்னு சொல்றான். பொத்தானை மெக்ரெகார் கிட்ட கொடுத்தான்னு தெரிய வரும். அப்போ கப்பல் மோதி ஆறு அடைஞ்சிடும். எல்லா இடம் வறண்டு போச்சு. காடு அவங்களை இழுத்து போடுது. எங்கேயும் போக முடியல. எல்லாரும் கல்லா மாறிடுறாங்க. இந்தா தடா. இந்த முறை பிராங்கும் கூட. லில்லி வந்து பொத்தானை பிராங்க் வாயில வைக்கிறா. மாயமாகிடுச்சு. எதுவும் நடக்கல. சரி, சிரிச்சாச்சு. நல்லா வேலை பண்ணுச்சு.